முன்னாடிலாம் வீக்கெண்ட்ல எங்கேயாச்சும் வெளியே போலனா கடுப்பா இருக்கும். இப்பெல்லாம் வாரத்துல ஒரு நாளாச்சும் வீட்டுல இருந்து நம்ம வீட்டையும் உடம்பையும் ஒழுங்குபடுத்தணும்னு தோணுது. அப்படி ஒழுங்குபடுத்திய சனிக்கிழமை வீடியோ தான் இது. குப்பை போட்டதுல ஆரம்பிச்சு தூசி தட்டி வீடு பெருக்கி நிறைந்து வழியக்கூடிய நிலையில இருக்கும் பாத்திரங்களை கழுவ ஆரம்பிச்சு காலை முதல் உணவு தெளிவானதா இருக்கணும்னு வீடு பக்கத்திலே விட்டு நாட்டு பப்பாளியை வெட்டி சாப்பிட்டுட்டு டைம் ஆயிடுச்சு, பசியும் ஆயிடுச்சு, சரி டிஃபன் மட்டும் வெளியே சாப்பிடலான்னு என் வீட்டு பக்கத்திலே லிமிடெட் மெனுல ஒரு தரமான சிற்றுண்டி கடை இருக்கு. ஒரே பிரச்சனை, எண்ணெய் வெண்ணென்னு ஊட்டி தள்ளுவாப்புல. நினைக்க மாத்திரம் எண்ணெய் சொல்ல கடிமை ஆக்கினான்னு ஆர்டர் போடுறப்பவே கன்னடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டேன். 60 ரூபாய்க்கு கொடுக்கப்பட்ட தரமான மசாலா தோசையை போட்டுட்டு தாடி சரி செய்ய சலூன் கடை. 2-3 நாள் கழித்து கூட பண்ணிருக்கலாம். சரி இப்போ டைம் இருக்குன்னு வேலையை முடிச்சேன். புரதத்துக்காக கறி வாங்க ஒரு பெங்காலி பாய் நம்மளுக்கே ஏற்ற பெஸ்ட் பீஸா பக்காவா வெட்டி கொடுத்தாப்புல. கறி குழம்பு வைக்க தேவையான காய்கறியை வாங்கி சித்த டாக்டர் ஷர்மிகா வீடியோ ஆன்லைன்ல பார்த்து அவங்க சொன்ன புதன் சனி எண்ணெய் குளியல் ரொட்டீனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நல்ல புதினா மல்லி அரைத்து நானே தயார் பண்ண மசாலா பவுடரோட காட்டமான ஒரு கறி குழம்பு, ஃபைபருக்கு சில வெட்டிய காய் பழங்களோடு அருமையான ஒரு சாப்பாடு. இந்த ஒரு திருப்தியான ரீசார்ஜுக்கு தான் ஒரு நாள் வீட்டுல அமைதியா ஒதுக்கணும்னு தோணுது. வீடியோ பாக்குற நீங்க பேச்சுலர் லைஃப் இப்படிதான் கடக்குறீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பிளஸ் நீங்க இதை ஃபாலோ பண்ணலாம், பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.